ஒன்று திருமணம் செய்யுங்கள், மற்றது திருமணம் செய்து கொடுங்கள். அந்த கிணத்தடியில ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஹஜ் செஞ்சு அதுக்கு பின்னால கல்யாணம் முடிச்சு புள்ள கூட்டி பெற்றதுக்கு பின்னாலதான் மௌத்தா. இதைத்தான் சொல்ல வந்தேன். நீண்ட பாடம். நிக்கா என்றா என்ன, நிக்காஹுடைய வழிமுறை என்ன, எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், மணமகள் எப்படி இருக்கணும், மணமகன் எப்படி இருக்கணும், யார திருமணம் முடிக்கணும், என்னென்ன விஷயங்களை பார்க்கணும், எப்படி மகர் கொடுக்கணும், யாரு மகர் கொடுக்கணும், யாரு மகர் எடுக்கணும், யாரு செலவழிக்கணும், யார் செலவழிக்கப்படணும், எல்லா டீட்டெயிலையும் இஸ்லாம் கம்ப்ரிஹென்சிவ் ரிலிஜன், பரிபூர்ணமான மார்க்கம், எல்லாத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்துட்டு போயிட்டார். ஒரு பெண் என்பவள் அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு உயர்ந்த அந்தஸ்து உள்ளவள். நான் விளங்கிக் கொள்வேன், என்னோட இருந்தா, என்னோட கொஞ்சம் கோபத்தில் இருந்தா, ரப்பி இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரப்பின் மீது சத்தியமாக அப்படி சத்தியம் செய்வாய், அப்ப விளங்கிக் கொள்வேன் கொஞ்சம் மனைவி என்னோட கோபத்தோடு இருக்கிறா. ஆயிஷா அம்மா எப்படிப்பட்ட அறிவாளி, சொல்லி இருப்பாங்க, உலகத்திலேயே எனக்கு ஆக விருப்பமான பெண் என்ற மனைவி ஆயிஷா. சொல்லுவானா? மனைவிக்கு முன்னால கேட்டா சொல்லுவான், தனிய கேட்டா விளங்கும் என்ன ஹாலாத்து. السلام عليكم ورحمة الله. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه جنبات. فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ الرحمن الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا خالدين فيها لا عنها حولا. قال النبي صلى الله عليه وسلم النكاح بين سنتي فمن لم يعمل بسنتي فليس من رواه ابن ماجه او كما قال عليه الصلاه والسلام. கண்ணியத்துக்குரிய உலமாக்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ அம்மா நவாலுஹு, அவனுடைய பெரிய கிருபைதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மனித உற்பத்தியை விரிவாக ஆக்குவதற்காக, மனிதர்களை இந்த உலகத்தில் சமுதாயமாக பரத்துவதற்காக, ஒரு முக்கியமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையாக இந்த நிக்காஹ் சுப்ஹானஹு தஆலா எல்லா அமல்களை பற்றியும் சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தொழுங்கள், ஜகாத் கொடுங்கள், நோன்பு பிடியுங்கள், ஹஜ் செய்யுங்கள் என்பதாக ஒற்றை கட்டளை இடக்கூடிய ரப்புல் ஆலமீன் திருமணத்துடைய விடயத்தில், நிக்காஹுடைய விடயத்தில் அல்லாஹ் இரண்டு விதமான ஓர்டர்களை சொல்கிறார். ஃபன்கிஹு மா தாப லகும் மினன் நிஸா, நல்ல மனைவிகளை திருமணம் செய்து கொள்ளுங்கள். வ அன்கிஹுல் அயாமா மின்கும், நல்லவர்களுக்கு திருமணம் செய்து கொடுங்கள். ஒன்று திருமணம் செய்யுங்கள், மற்றது திருமணம் செய்து கொடுங்கள். அல்லாஹ் நிக்காஹ் சம்பந்தமாக இரண்டு கட்டளை குர்ஆனில் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் சொல்கிறார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, வலகத் அர்ஸல்னா ருசுலம் மின் கப்லிக், யா ரசூலல்லாஹ் உங்கள் அனுப்பி வைத்திருக்கிறோம். வஜஅல்னா லஹும் அஸ்வாஜன் வ ذُرِّيَّةً, அவர்களும் இந்த உலகத்தில் கல்யாணம் முடித்து பிள்ளை கூட்டிகளோடு தான் வாழ்ந்தார். ஆகையால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவால் லட்சத்துக்கு மேற்பட்ட நபிமார்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். 313 ரசூல்மார்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அதில் 25 நபிமாருடைய வரலாறை அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறார். அல்லாஹ் பேசக்கூடிய நபிமார்களில் எல்லா நபிமார்களும் திருமணம் முடித்தவர்கள் இரண்டே 2 நபிமார்களை தவிர. முதலாவது ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் அல்லாஹ்வுடைய விசேஷமான ஒரு நபி. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கக்கூடிய நேரத்தில் 120 வயது, 99 வயது. இன்னி வஹனல் அஸ்மு மின்னி வஷ்தஅல அர்-ரஅஸு ஷைபா, யா அல்லாஹ் என்னுடைய எலும்புகள் எல்லாம் பலகீனமாகிவிட்டது, இந்த உடம்புல எந்த சக்தியும் கிடையாது, எந்த பிசிக்கல் ஃபிட்னஸும் கிடையாது, ஆனால் நீ சக்தி உள்ளவன். வகான இம்ராஅதி ஆகிரா வகானத் இம்ராஅதி ஆகிரா, என்னுடைய மனைவியும் மலடி, ஆனால் நீ நாடினால் செய்ய. அல்லாஹ் சொன்னான், உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தந்து விட்டாச்சு. அவருக்கு ஆச்சரியம், எனக்கா புள்ளையா, இந்த வயசாலிக்கு புள்ளையா, இந்த மலடிக்கு புள்ளையா, சாத்தியமாகுமா? அல்லாஹ் சொன்னான், கால கதாலிக்,
அது அப்படித்தான் சாத்தியம். قال ربك هو علي هين. உங்களுக்கு இது பெரிய விஷயமாக இருக்கலாம், எனக்கு இது சிம்பிள் மேட்டர். ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைத்தது மாத்திரமல்ல, அல்லாஹ் உலகத்துக்கு கொடுத்த 4 விதமான ஸ்பெஷல கொடுத்தான். 4 விதமான சிறப்பம்சம். முதலாவது, யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பெயர் வைத்தது அல்லாஹ். சம்மைதுஹு யஹ்யா லம் நஜ்அல் லஹு மின் قبل சமியா. ஜக்கரியா, உங்களோட பிள்ளைக்கு நான் பேர் வைக்கிறேன் யஹ்யா, இதுக்கு முன்னால் உலகத்தில் யாருக்கும் வைக்காத பெயர். முதல். இரண்டாவது, வகான சய்யிதா, அவர் தலைவராக மாறுவார். மூணாவது, ஹசூரா, ஹசூராக மாறுவார். நாலாவது, நபியம் மினஸ் சாலிஹீன், சாலிஹான நபியாக மாறும். அது என்ன ஹசூர்? ஹசூர் என்றால் அல்லாஹ் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை மாத்திரம் நபிமார்களில் பெண்ணுடைய தேவை இல்லாமல் படை. உலமாக்கள் எழுதுறாங்க, ஆண்மையற்றவர் என்று விளங்கிக் கொள்ளக்கூடாது. மலக்கானியத்தை அல்லாஹ் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தோடு சம்பந்தப்படுத்தினார். மலக்குமாருக்கு தான் கல்யாணம். இந்த உலகத்தில் ஒரு மலக்கை போல் படைத்தார். இரண்டாவது, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கிறிஸ்டியன்ஸுடைய கருத்துப்படி உலகத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்து 2025 வருடங்கள் முடிந்து விட்டது. சம்டைம் உண்மையாக இருக்கலாம். ஏன்? இஸ்லாமிக் வரலாறும் சொல்லுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 500 வருடங்களுக்கு முன்னால் வந்தவர். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் 33வது வயதில் இருக்கும் பொழுது வானலோகத்தில் உயர்த்தப்பட்டவர். இப்ப கிட்டத்தட்ட 2000 வருஷமாக வானலோகத்துல வாழ்றார். சஹீஹுல் புகாரில வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் போன நேரம் 7வது வானத்தில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், 6வது வானத்தில் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், 5வது வானத்தில் ஹஜ்ரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், 4வது வானத்தில் ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், 3வது வானத்தில் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், 2வது வானத்தில் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். 2வது வானத்தில் இருக்கக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்தில் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்ததற்கு பின்னால் வெகு சீக்கிரமாக நடக்கலாம். ரொம்ப தூரத்தில் இல்ல காலம். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் எங்க இருக்கிறார்? திருமிதியில வருது, குராசான்ல இருந்து வெளியே வருவார். குராசான் ஈரானுடைய ஆப்கானிஸ்தானுடைய பார்டர்ல இருக்கிற ஒரு பகுதி. குராசான்ல இருந்து வெளிப்பட்டு வந்து மதீனாவுக்கு வந்து மதீனாவிலிருந்து மக்காவுக்கு போவார். அவருக்கே தெரியாது அவர்தான் மஹ்தி. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ருக்னுல் யமானிக்கும் ஹஜருல் அஸ்வதுக்கும் இடையில் வானத்திலிருந்து ஒரு மலக்கு அறிவித்தல் செய்ய ஹஜ்ரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாமோடு மக்கள் எல்லாம் பையத்து செய்ய மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாமிய கலீஃபாவாக நியமிக்கப்பட்டு முழு அரபு தேசத்தையும் கைப்பற்றுவார். திருமிதியில வருது, யம்லிகுல் அரப், இஸ்லாம் இல்லாம முழு அரபு நாட்டையும் கைப்பற்றுவாங்க ஹஜ்ரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம். கைப்பற்றி அப்படியே முஸ்லிம்களை கூட்டிக் கொண்டு சிரியாவுக்கு வருவார். சிரியாவுக்கு வந்து சிரியாவுடைய தலைநகர் கேபிட்டல் டமஸ்கஸ்ல கிழக்கு பகுதியில ஒரு பிரம்மாண்டமான பள்ளி இருக்குது. ஜாமிஉ திமஷ்க், மஸ்ஜிது தாபிக். அந்த பள்ளிவாசல்ல தான் ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் கலீஃபாவாக நியமிக்கப்பட்டார். அந்த பள்ளிவாசல்ல தான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் இருக்கு. அந்த பள்ளிவாசல்ல தான் ஸலாஹுத்தீன் அய்யூபியுடைய கபர் இருக்கு. அந்த பள்ளிவாசலுக்கு மேல 2 வெள்ளை மினாரா இருக்கு. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் முஸ்லிம்களோடு ஒரு தொழுகை நேரத்தை எதிர்பார்த்து அந்த பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அல்லாஹ் ஒரு அற்புதத்தை வெளிப்படுத்துவார். என்ன அற்புதம்? புகாரில வருது, முஸ்லிம்ல வருது, திருமிதியில வருது, முஸ்னத் அஹ்மதுல வருது. பிஹ்திலாஃபின் யஸீர், ரெக்கையில் தொங்கிக் கொண்டு ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் 2வது வானத்திலிருந்து டமஸ்கஸ்ல இறங்கும். அந்த வெள்ளை மினாரா இறங்கி தஜ்ஜால கொலை செஞ்சு பன்றிகளை எல்லாம் அழிச்சு சிலுவைகளை எல்லாம் உடைச்சி வரி டெக்ஸ் எல்லாம் இல்லாமலாக்கி முழு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தையும் பலஸ்தீன்ல, அந்த காலத்துல இஸ்லாமிக் சென்ட்ரல் கவர்மெண்டாக மாறும் பலஸ்தீன்.
முஸ்ததரக் ஹாக்கிம்ல வருது. பலஸ்தீனை தலைநகராக கொண்டு முழு உலகமும் பலஸ்தீனின் பக்கம் படையெடுக்கும். அதுக்கு பின்னால் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஹஜ் செய்வான். மதீனால இருந்து 60 கிலோமீட்டர் போனீங்கன்னா ரௌஹா என்ற ஒரு கிணறு இருக்கு. 70 நபிமார் தல்பியா சொல்லி கொண்டு வந்த கிணறு. அந்த கிணத்தடியில ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஹஜ் செஞ்சு அதுக்கு பின்னால கல்யாணம் முடிச்சு புள்ள கூட்டி பெற்றதுக்கு பின்னாலதான் மௌத்தாப்பா. இதைத்தான் சொல்ல வந்தேன். ஆகையால திருமணம் திருமதியில வருது. அலினுன் நிகாஹ், திருமணத்தை பகிரங்கமாக செய்யுங்கள். வஜ்அலூஹு ஃபில் மசாஜித், திருமணத்தை பள்ளிவாசல்ல வைங்க. ஆகப்பெரிய சுன்னத், ஆகப்பெரிய பரக்கத்தான திருமணம், அல்லாஹ்வுக்கு விருப்பமான திருமணம். அது மாத்திரமல்ல, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஅஸமுன் நிகாஹி பரக்கத்தன் ஐஸருஹு முஅனத்தன், எந்த திருமணத்தில் செலவுகள் குறைய இருக்குமோ அந்த திருமணம் தான் பரக்கத் நிறைந்த திருமணம். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வால் காட்டி தரப்பட்ட அத்துணை அமல்களும் மௌத்தோடு முடிந்துவிடும். ஆனால் சுவர்க்கத்திலும் கூட ஒரு முஃமினுக்கு நடக்கக்கூடிய அமல்தான் வஸவ்வஜ்னாஹும் பிஹூரின் ஈன், சுவர்க்கத்திலேயும் அல்லாஹ் கல்யாணத்தை நடத்தி வைப்பார். லேசான ஒன்றல்ல திருமணம். ஒரு மணித்தியாலத்துல, அரை மணித்தியாலத்துல, 20 நிமிஷத்துல பேசி முடிக்கிற விஷயம் அல்ல. நீண்ட பாடம். நிக்கா என்றா என்ன, நிக்காஹுடைய வழிமுறை என்ன, எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், மணமகள் எப்படி இருக்கணும், மணமகன் எப்படி இருக்கணும், யார திருமணம் முடிக்கணும், என்னென்ன விஷயங்களை பார்க்கணும், எப்படி மகர் கொடுக்கணும், யாரு மகர் கொடுக்கணும், யாரு மகர் எடுக்கணும், யாரு செலவழிக்கணும், யார் செலவழிக்கப்படணும், எல்லா டீட்டெயிலையும் இஸ்லாம் கம்ப்ரிஹென்சிவ் ரிலிஜன், பரிபூர்ணமான மார்க்கம், எல்லாத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்துட்டு போயிட்டாங்க. ஆகையால நீண்ட பயான் செய்வதில் ஏற்கனவே லேட் ஆகிட்டு அவங்க டைமுக்கு தான் வந்தாங்க. ஆனா டிராபிக்கால கொஞ்சம் லேட் ஆகி காத்திருந்தவங்க மன்னிக்கணும். டிராபிக் எதிர்பாராத ஒரு டிராபிக், கொழும்பு தெரியும் தானே உங்களுக்கு. ஆகையால கண்ணியமான சகோதரர்களே, புரிந்துணர்வு, ஒத்துமை, இரக்கம், ஆண் பெண்கள் இல்ல ஆண்கள் இருக்கிறதால சொல்றேன். மனைவி என்பவர், ஒரு பெண் என்பவர் நாங்க எதிர்பார்க்கிற மாதிரி இருக்க மாட்டோம். எங்கட எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏத்த மாதிரி அவங்க இருக்கும். அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்திலேயே சொல்லி தந்துட்டாங்க. புகாரில வருது, இஸ்தௌசு பின்னிசாஇ கைரா, முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று நான் உங்களுக்கு செய்யும் வசியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அரஃபா மைதானம், ஹஜ்ஜத்துல் வதா, மஸ்ஜிதுன் நமீரா, 1,24,000 சஹாபாக்களை வைத்து ஆண்களை பற்றி இரண்டாவது தான் சொன்னாங்க. முதலாவது சொன்னாங்க இத்தகுல்லாஹ ஃபின்னிசா, பெண்களுடைய விடயத்தில் அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. அல்லாஹ் உங்களுக்கு தந்த அமானிதம் பெண்கள். அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கிறான்? ஃபஇன்னஹுன்ன குலிகன மின் திலா, ரிப் என்று சொல்லுவாங்க. விலா எலும்பு, வளைந்த விலா எலும்பு. அது பெண்களுடைய மைனஸ் பாயிண்ட் அல்ல, பெண்களுடைய பிளஸ் பாயிண்ட். பெண்கள் வளைந்த விலா எலும்பில் இருந்து படைக்கப்பட்டது மைனஸ் பாயிண்ட் அல்ல. பெண்கள் அல்லாஹ் புகழ்ந்து சொல்றான், நாயகம் புகழ்ந்து சொல்றாங்க. பெண்கள் எல்லா பக்கமும் வளைந்து கொடுப்பவர்கள், சொஃப்டானவர்கள். நேராக்க போனா உடைஞ்சிரும். வகஸ்ருஹா தலாக்குஹா, உடைக்கிறண்டா என்ன, தலாக்ல வைத்து முடிஞ்சு. ஒரு ஆணால சோறு தீட்ட இயலாது, ஒரு ஆணால ஒரு பெண் செய்யற வேலையெல்லாம் செய்யலாம். ஒரு பெண் என்பவள் அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு உயர்ந்த அந்தஸ்து உள்ளவள். அவ வளைஞ்சிருக்கும் போதே நீ அவளோடு வாழ்ந்தா சந்தோஷமாக இன்பமாக வாழலாம். நேராக்க போனா உடைக்க வேண்டி சொன்னாங்க. யா மஅஷரஸ் ஷபாப், ஏ வாலிப சமுதாயமே, யூத்த பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பா சொன்னாங்க, மன் இஸ்ததாஅ மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ், உங்கள் யாருக்கெல்லாம் உடம்புல சக்தி இருக்குமோ, செலவழிக்கிறதுக்கு வசதி இருக்குமோ, எல்லாரும் திருமணம் முடி. அழக பாப்பாங்க, அந்தஸ்த பாப்பாங்க, குடும்பத்தை பாப்பாங்க, பதவிய பாப்பாங்க, பட்டத்தை பாப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதெல்லாம் இரண்டாவது. தீனுள்ள பெண்ணை தேர்ந்தெடுத்து வெற்றி அடைந்து கொள். தீனுள்ள பெண்ணை நீ தேர்ந்தெடுத்தால் நீ வெற்றிகள் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும். அதை பொருந்தி போகணும், இரக்கமா நடக்கணும், அன்பாக நடக்கணும். இது இன்றோடு முடிந்து போகக்கூடிய பந்தம் அல்ல, சுவர்க்கத்திலும் தொடர வேண்டிய பந்தம் இது. எவ்வளவு அழகான முன்மாதிரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனைவி தலாக் சொல்லப்பட்ட பெண், ஒரு மனைவிதான் கன்னி, ஒரு மனைவி 15 வருடங்கள் மூத்த பெண், இன்னொரு மனைவி கணவனால் கைவிடப்பட்ட பெண், இன்னொரு மனைவி ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா கணவன் மௌத்தாகிய பெண். இவ்வளவு பெண்ணோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகாக வாழ்ந்து காட்டினார். புகாரில வருது, ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து சொல்வாங்களாம், ஆயிஷா நீ எப்பொழுது என்னோடு கோபமாக இருக்கிறாய்,
எப்பொழுது என்னோடு இரக்கமாக இருக்கிறாய் எனக்கு நல்லா தெரியும். எப்படி தெரியுமா ரசூலுல்லாஹ், நீ பேசக்கூடிய நேரத்துல என்னோட இரக்கமாக இருந்தா வரப்பி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரப்பின் மீது சத்தியமாக என்று சத்தியம் செய். இப்ப நான் விளங்கிக் கொள்வேன், என்னோட இருந்தா, என்னோட கொஞ்சம் கோபத்தில் இருந்தா வரப்பி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரப்பின் மீது சத்தியமாக அப்படி சத்தியம் செய்வாய். அப்ப விளங்கிக் கொள்வேன் கொஞ்சம் மனைவி என்னோட கோபத்தோடு இருக்கிறார். ஆயிஷா அம்மா எப்படிப்பட்ட அறிவாளி, அறிவு கடல். கலீஃபாக்கள் கூட ஃபத்வா கேட்டு போன பெண்மணி சொன்னாங்களா, இன்னமா ஹஜர்து இஸ்மக யா ரசூலல்லாஹ், நான் உங்களோட கோபம் இல்ல, உங்களோட பெயரோட தான் கொஞ்சம் கோபம். எனக்கு வரக்கூடிய கோபம் உங்களோட பெயரோட முடிஞ்சு போயிட்டு. எனக்கு வரக்கூடிய கோபம் உங்களோட உடுப்புல விளங்காது, அயன் பண்ண போக்குல விளங்காது, தண்ணி கேட்க போகல தடார்னு அடிக்கிறல்ல. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனைவியை அப்படி வளர்த்தா. இன்னைக்கு மனைவிமாருக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் செஞ்சு கொடுத்தாச்சு. நகை பவுன் கணக்குல ஊடு, அழகான ஊடு, கிச்சன் ஐட்டம், குசினிக்கு தேவையான பெட்ரூம் செட், அது இது எல்லாம் கொடுத்தாச்சு. மார்க்கத்தை மட்டும் கொடுக்கல. அப்ப வாழ்க்கையில எப்படி நிம்மதி? உங்களோட வாழ்க்கையில நிம்மதி வேணுமா, சந்தோஷமாக வாழணுமா? எப்படி உங்களோட மனைவிக்கு உடுப்பு கொடுக்கிறது கடமையோ, சல்லி கொடுக்கிறது கடமையோ, ஊடு கொடுக்கிறது கடமையோ, சாப்பாடு கொடுக்கிறது கடமையோ, ஆக முக்கியமான கடமை மார்க்கத்தை கொடுங்க, இஸ்லாத்தை கொடுங்க, அல்லாஹ்வுடைய பயத்தை கொடுங்க, தக்வாவை கொடுங்க, ஈமான கொடுங்க. மௌத் வரைக்கும் சந்தோஷமாக வாழலாம். குறைகளை மட்டும் பார்க்க எந்த அளவு இரக்கம் இருந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருப்பாங்க, உலகத்திலேயே எனக்கு ஆக விருப்பமான பெண் என்ற மனைவி ஆயிஷா. புகாரில வருது. சஹாபாக்கள் கேட்டாங்க, மன் அஹப்புன் நாஸ் இலைக யா ரசூலல்லாஹ், அஹப்புன் நாஸ் என்ற முழு உலக மக்களையும் உங்களுக்கு ஆக விருப்பம் யார்? சொன்னாங்க, என்ற மனைவி ஆயிஷா. நாங்க எத்தனை பேர் சொல்லுவோம்? யோசிப்பார். சொல்லுவானா? மனைவிக்கு முன்னால கேட்டா சொல்லுவான், தனிய கேட்டா விளங்கும் என்ன ஹாலாத். முழு உலகத்திலேயே எனக்கு ஆக விருப்பம் என்ற மனைவி. ஏன் மனைவிய வளர்த்து வைத்திருந்தாங்க? எப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின் வலில் ஆஃபாகி ஷம்ஸுன் வ ஷம்ஸி கைரும் மின் ஷம்ஸிஸ் ஸமா சொல்லுவாங்களாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, வானத்திலேயும் அல்லாஹ் ஒரு சூரியனை படைச்சிருக்கிறான், எனக்கும் ஒரு சூரியனை அல்லாஹ் படைச்சி தந்திருக்கிறான். வானத்திலே இருக்கிற சூரியனை விட என்னுடைய சூரியன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சிறந்தவர். மாப்பிள வீட்டுக்குள்ள வரும்போது கவிதை, மாப்பிள வீட்டுக்குள்ள வரும்போது கவிதை எல்லாம் படிக்க தேவையில்லை, ரெட் கார்பெட் எல்லாம் விரிக்க தேவையில்லை. நிம்மதியா மனுஷனை வீட்டுல வந்து உட்கார விட்டா பெரிய விஷயம். வந்த உடனே அந்த பலாய் இந்த பலாய், அவர் பிரச்சனை, உமா பிரச்சனை, தங்கச்சி பிரச்சனை, எனக்கு இங்கே கேளா என்ன, உடனே விட்டு வெளியே கொண்டு போ, வேற ஊரண்டு பாரு, வாடகை ஊரண்டு பாரு. இந்த வாழ்க்கையில நிம்மதியே இல்ல. இதுக்குரிய அடிப்படை யார் தெரியுமா? கணவன். ஏன் மார்க்கத்தை கொடுக்கல, தீன கொடுக்கல, எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படை எங்கட ஃபேமிலி லைஃப்ல முதலாவது அல்லாஹ்வுடைய சந்தோஷம் இருக்கு. ஆரம்பமே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோட இருக்கும். அதான் எவ்வளவு இரக்கம். சக்கராத்துல அந்த கணவன் 63 குமரி பெண், சின்ன வயசு, அந்த கணவனை மடியில கூட வைக்காம நெஞ்சோட தூக்கி சாத்தி வச்சிருந்தாங்க ஆயிஷா ரலியல்லாஹு. இந்த மனைவியாவது செய்வாங்களா? 63 வயது மாப்பிள்ளையோட இருந்த இரக்கம், அன்பு, பாசம். அந்த மாப்பிள்ளையுடைய வாயில கடைசியான போன சாப்பாடு புகாரில ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மிஸ்வாக் செஞ்சு அந்த எச்சோட வாயில வச்சா. அந்த 63 வயது கணவன் எங்களுடைய உயிருக்குயிரான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகும் போது ரூஹ் பிரிந்தது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய நெஞ்சில். இப்படி கணவன், எப்படி மனைவி. ரோல் மாடல் இங்க இருக்குது, முன்மாதிரி இங்க இருக்குது, எங்கட மார்க்கத்தில் இருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு நாங்க எங்கெங்கயோ போறோம். ஆகையால திருமணம் முடிக்கக்கூடிய ஜோடியா இருக்கலாம், இதுக்கு பின்னால திருமணம் முடிக்கக்கூடிய நிறைய யங்ஸ்டர்ஸ், வாலிபர்கள், யூத், உங்களோட வாழ்க்கை இது ட்ரையல் லைஃப். மௌத்தானதுக்கு திருமணத்துக்கு பின்னாலதான் ரியல் லைஃப். அந்த ரியல் லைஃப் சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னா நீங்க அல்லாஹ் எப்படி விரும்புறானோ அப்படி உங்களோட வாழ்க்கையை அமைச்சு கொள்ளுங்க. அல்லாஹ் ஒரு நாள் உங்களோட வாழ்க்கையில வீணா. ஆகையால் இது ஒரு உயர்ந்த ஒரு மஜ்லிஸ், சுன்னத்தான மஜ்லிஸ், சங்கையான ஒரு மஜ்லிஸ், சிறந்த நோக்கத்தோட சுன்னத்தான அடிப்படையில அல்லாஹ்வுடைய மாளிகையில மிக சந்தோஷமா இருக்குது. எல்லாரும் ஹோல் ஓடக்கூடிய நேரத்துல பள்ளிவாசலை தேர்ந்தெடுத்து பள்ளிவாசல் இந்த நிக்காஹுடைய சம்பவம் நடக்குது. அல்லாஹ் இந்த ஜோடிகளை கபூல் செய்யணும், குடும்பத்தார்களையும் கபூல் செய்யணும். நீண்ட பயான் செய்வதல்ல. ஆகையால எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜோடியை கியாமத் நாள் வரைக்கும் இவங்களோட பரம்பரையே தீனுக்காக கபூல் செய்வானாக. அல்லாஹ் மௌத்து வரைக்கும் இவர்களை நிம்மதியாக சந்தோஷமாக தீனோட வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் இவர்கள் அனைவருக்கும் கொடுப்பான்.